குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் திவாகர் சௌந்தரராஜன். பல டிஸ்கிளைமர் பார்த்துடலாம். அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். நீங்கள் நிஃப்டி ஒரு சின்ன கேப் அப்னு சொல்லலாம், இல்லை ஃப்ளாட்னே கூட சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நேற்றுக்கு வந்ததே ஒரு புல் பேக் கட்டி தான். 24,300 வரையும் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போனால் தான் வி கேன் கோ ஃபார் கால் ஆப்ஷன். அது வரையும் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். மார்க்கெட் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நேற்று டே க்ளோஸில் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150-200 பாயிண்ட் போயிடுது. இதை எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நம்ம எதுக்கே சொன்னோம், கால் ஆப்ஷன் எடுங்க, ஆனால் ரொம்ப தூரம் ட்ரை பண்ணாதீங்க. 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அதிகமாக எடுங்க, ஏன்னா இது வந்து புல் பேக் அப்படின்னு சொன்னோம். ஸோ தாராளமாக இங்கே எடுத்திருந்தா நமக்கு இந்த வேல்யூ இருந்தாலும் கண்டிப்பாக 20 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போக முடியல. நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கோம். அங்கே மார்க்கெட் எடுத்து திருப்பி கீழே கொடுத்துட்டாங்க. திருப்பி இங்கே இந்த புல்ஸ் மேலே கொண்டு போய் இங்கே நிறுத்தி இப்போ இங்கே நிறுத்திருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கால் சைடு எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இது டவுன் ஆனோடனே இந்த ஸ்ட்ராங் செல்லிங் வந்தோடனே இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு இதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். திருப்பி டார்கெட் இது. ஸோ 2 ட்ரேடும் கிடச்சிது. திருப்பி எகைன் நீங்கள் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இட்டால திருப்பி மேலே போயிடுது. ஸோ இந்த 3 என்ட்ரி எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2 நாளாக வந்து புல்லிஷாக இருக்குது. பட் இட்ஸ் நாட் எ பெர்மனன்ட் புல்லிஷ். நம்ம சொல்லபடி 24,300 தாண்டினா தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. அதுலேயே ட்ரெண்ட் வந்து செல் ஆட் ரைஸ் கான்செப்ட் தான் இருக்குது. அது என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்றெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி என்னாச்சு, அதுவும் ஒரு 460 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஓரளவு பரவாயில்ல. நேற்றுக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் ஒன்றும் பெருசாக இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்தது கோல்டு ஃப்ளாட் தான், ஒன்று பெருசாக சொல்ல முடியாது, 710. அண்ட் சில்வர் கிட்டத்தட்ட 0.64%. அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்குது. அதுதான் சந்தோஷமான விஷயம். 20 கீழே இருக்குது. 20 மீது இருந்தால் நம்ம டென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் வேல்யூ கால் ஆப்ஷன் வேல்யூலாம் எல்லாம் குறைஞ்சிருக்கும் நேற்று கம்பேர் பண்ணும்போது. பட் எப்படி எக்ஸ்பைரி அன்றைக்கி ஒரு 70-80 ருபீஸ்க்கே ட்ரேட் ஆகும் ஏடிஎம் ஆப்ஷன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி டீலாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் ஐபி டவுன் ஆனதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அண்டு இந்தியன் ருபி டாலர் வந்து 92.36. இது கொஞ்சம் அலர்ட்டாக இதுவாக தான் இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயிலும் 95 இருக்குது. இதுவும் வந்து 70-80 கீழே வந்தால் தான் நம்ம சேஃப். ஸோ இது 95 இருக்க வரைக்கும் நீங்கள் மார்னிங்கில் எங்கே போய் இருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 98-100 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து நல்லாமே தான் இருக்குது. ஓஏ பார்க்க முடியாது, ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி, நாளைக்கு எப்படி ஓஏ பில்டப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு ட்ரேட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் மாற்றிப்போம். க்ளோஸ் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் போகுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி எப்படி எங்கேருந்து ட்ராவல் ஆகிருக்குன்றது ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். மார்க்கெட் வந்து 27 ஃப்ரைடே பிப்ரவரி. ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டு அங்கேருந்து 25,508 இப்போ கிட்டத்தட்ட 25,508 23,129 கிட்டத்தட்ட 2,400 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. 2,400 இது பாருங்க, இதெல்லாம் தான் புல் பேக். இவ்வளோ தூரம் இறங்கிட்டு ஒரு சின்ன புல் பேக், திருப்பி இறங்கிட்டு திருப்பி புல் பேக், திருப்பி இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. இதுதான் நம்ம புல் பேக்குன்னு சொல்கிறோம். ஸோ இது புல் பேக்கா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுதுன்னு எப்போ கன்ஃபார்ம் பண்ணணும்னா, நமக்கு இந்த 24,256 உடைக்கணும். உடைச்சி டே ஆங்கிளில் க்ளோஸ் வைக்கணும். அட்லீஸ்ட் இந்த நெக் லைனை 24,000 டே வைஸில் க்ளோஸ் வைக்கணும். வச்சாதான் நாம் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்ல முடியும். அது வரையும் இது இங்கேருந்து இது போகிற வரையும் 24,000 போகிற வரையும் நம்ம செல் ஆன் ரைஸ் கான்செப்டில் தான் பண்ண வேண்டியது. அதுக்கு நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. கால் ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருந்ததுன்னா தைரியமாக நம்ம ட்ரை பண்ணலாம், வரக்கூடாதுன்னு இல்லை. பட் அது எப்படின்னா மார்க்கெட் திரும்புன்றதுனால நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு
சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கெடுக்கணும். சப்போஸ் இப்போ இது மாதிரி சப்போர்ட்டில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டி பிளைண்டாக வந்து நம்ம கால் சைட் பண்ணுறது. ஆனால் ஷெல் சைடை பொறுத்தவரையும் ஒரு சின்ன ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடச்சி. இதை பாருங்க, சின்ன ப்ரைஸ் வந்து தெரியுமா செல் போட்டாலும் மார்க்கெட் மேலே போகாமல் திருப்பி கீழே வந்துருச்சு. ஸோ அது மாதிரி நம்ம சொன்ன 24,000 24,300 தாண்டி மார்க்கெட் டே வைஸில் க்ளோஸ் பண்ணி வைக்கிற வரையும் நாம் வந்து செல் ஆன் ரைஸ் கான்செப்ட்லேயே ஒர்க் பண்ணுவோம். கால் சைட் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண வேணும். ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடச்சின்னா ட்ரை பண்ணலாம். இந்த லெவல்ஸில் பார்த்து எடுப்போம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் பார்த்து எடுப்போம் கால் சைட்னா. நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா, இதில் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம கால் சைட் ட்ரை பண்ணி 23,787 ஏன்னா 24,000 பவுன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணலாம். இல்லை 2 நாளே 500 பாயிண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்னபடி கீழே தான் வரும் மார்க்கெட்டு. நம்ம சப்போஸ் கேப் டவுன் ஆகி இந்த நேற்று நீ டே க்ளோசர் கீழே வந்து மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ணாமல் பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்ததுன்னா டார்கெட் வந்து இன்னி லோ தான். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ட்ரீட் எடுப்போம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.